முக்கியமான விஷயம் கண்ணா. ஓகே, நிறைய பேர் வந்து நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க கண்ணா. சமையல் சம்மந்தப்பட்டது, டான்ஸ் ஆடுறது, இது பாட்டு பாடுறது எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுக்கிங்க. ரொம்ப சந்தோஷம் தான். பட் இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல், எங்கள் சேனலு. ஸோ சாய் பிரில்லியன்ட் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இது இல்லாமல் சம்மும் சால்வ் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நான் கொடுத்துனுக்கிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக நான் பண்ண போகிறேன். எல்லார் வீட்லையும் ஒரு பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் கண்ணா. ஓகே, அதில் எங்கள் சாய் பிரில்லியன்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அமைக்குங்க. நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தானாகவே வரும். அப்போ தான் உங்களுக்கு தானாக வரும். அது நீங்கள் யூஸ் பண்ணுங்களா கண்ணா. ஓகேண்ணா, உங்கள் ஜெய் சார் சாய் பிரில்லியன்ட் அகாடமிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப முக்கியமான டைப்பு என்னென்னா, +1 மேக்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா, இது பெரிய குழப்பமாக இருக்கும். குரூப் மேக்ஸையுமே எல்லோரும் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு. ஆனால் மேக்ஸோட படிக்கிறோமா, மேக்ஸோட படிக்க அடுத்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். குழப்பி விட்டுருப்பாங்க, கன்ஃபார்மாக குழப்பி இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்துக்கலாம் கண்ணா. ஸோ மேக்ஸ் வந்து நெசசரியா, சயின்ஸ் குரூப்புக்கு மேக்ஸ் எடுத்தே ஆகணுமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஆல்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறதுக்கும் கம்பல்சரி மேக்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஓகே, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் வந்து நெசசரி, அது நல்லாவே தெரியும். சார் இப்போ நான் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறேன் சார், நான் வந்து நீட் படிக்க போகிறேன் சார், நான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் போடுவேன்னா அவங்களும் மேக்ஸ் எடுத்தால் நல்லதுக்கண்ணா. நிறைய பேர் வேண்டான்னுவாங்க, உண்மையாகவே சொல்லணும்னா வேண்டான்னுவாங்க. எதுக்கு நீ சயின்ஸ் தானே படிக்க போகிற, உனக்கு எதுக்கு மேக்ஸு அப்படின்னு கேட்பாங்கண்ணா. நான் என்ன சொல்கிறேன்னா, கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், மெயினாக மேக்ஸ் வந்து நிறைய வரும்க்கண்ணா. அதில் ஒர்க் அவுட் பண்ணுற சம்மு தான் நிறைய உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த ஒர்க் அவுட் பண்ண சமயம் உங்களுக்கு மேக்ஸ் நாலேஜ் இல்லை, டச்சு இல்லைன்னா 100% நீங்கள் ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக ரொம்ப கம்மியான மார்க்கெல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு கூட ரேஞ்ச் இருக்குண்ணா. ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க 100% கன்ஃபார்மாக. ஸோ மேக்ஸை தயவுசெய்து எடுத்துங்க, யாராக இருந்தாலும் மேக்ஸ் இல்லாமல் விடாதீங்க. ஓகே, ஸோ சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து நெசசரி தான் நான் கண்டிப்பாக இல்லை சார், நான் 100% வந்து நான் வந்து ப்ரூ சயின்ஸ் எடுத்து நான் வெறும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் போக போகிறேன், பயாலஜி லைனில் போக போகிறேன் சார்னா, பயாலஜி லைனில் போகிற மட்டும் தான் இதை அவாய்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கூட ரிஸ்க்கு தான், பட் எடுத்தால் சேஃப்டி கண்ணா. மேக்ஸ் நம்ம ஓகே கண்ணா. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப். ஓகே, காமர்ஸ் குரூப்பில் பிஸ்னஸ் மேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த காமர்ஸ் குரூப் வந்து பிஸ்னஸ் மேக்ஸோட படிக்கலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாமா, எல்லாருக்கும் டவுட் இருக்குங்கண்ணா. 100% நான் சொல்கிறது பிஸ்னஸ் மேக்ஸை நீங்கள் எடுத்தே ஆனுங்கண்ணா. என்ன ரீசனா, சிஏ படிக்க போனாலும், பிகாம் ஜென்ரல் படிக்க போனாலும், எம்பிஏ படிக்க போனாலும் மேக்ஸ் பேப்பர் கம்பல்சரி வரும். அந்த இடத்துல போய் நீங்கள் அடி வாங்குவீங்க. அது உனக்கு வந்து மேக்ஸ் இல்லைப்பா, நீ சிஏ பண்ண முடியாதுப்பா, நீ பிகாம் ஜென்ரல் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, எம்பிஏ பண்ண முடியாது அப்படின்னா கீழே டவுனில் இருக்கிற டிகிரியை போய் நீங்கள் செலக்ட் பண்ணுற நிலமை வரும்க்கண்ணா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேல்குலேட்டரே உங்களுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டே உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அலோவ் பண்ணுறாங்க. எக்ஸாமில் உங்கள் ஆனுவல் எக்ஸாமில் +1 +2 ஆனுவல் எக்ஸாமில் உங்களுக்கு கேல்சியே கொடுக்குறாங்க. இதை விட என்ன கவர்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக பண்ணோம்? ஸோ ஈஸியாக அதே நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க, டிவைட் பண்ண போகிறீங்க, லாங் டிவிஷன் எல்லாமே அதே வச்சு தான் நீங்கள் போட போகிறீங்க. ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுத போகிறீங்க, ஒர்க் அவுட் கூட அதே பண்ணிட போது ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. ஸோ இதை விட ஈஸி எதுவுமே கிடையாதுண்ணா. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணனா, இப்போ காமர்ஸ் குரூப்னு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு தைரியமான ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னே வாட் இஸ் அக்கௌண்ட்ஸ் தெரியாது, வாட் இஸ் காமர்ஸ்னே தெரியாது. இப்போ சயின்ஸ் குரூப்பில் கூட கெமிஸ்ட்ரினா என்ன, ஃபிசிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு எடுக்கிறாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அக்கௌண்ட்ஸே தெரியாமல் அந்த குரூப் எடுக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் என்ன, அந்த இதில் மேக்ஸு. எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் மேக்ஸ் படிச்சுக்கிறீங்க. அந்த +1 வந்த பிறகு ஐயோ எனக்கு மேக்ஸ் வேண்டாம், நான் மேக்ஸ் எனக்கு வராது, நான் மேக்ஸ் போட மாட்டேன், அதனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப முட்டாள்தனமான விஷயங்கண்ணா. தெரிஞ்ச சப்ஜெக்ட் எடுக்கிறத விட்டுட்டு தெரியாத சப்ஜெக்டை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கிறீங்க. அவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் மேக்ஸ் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையே வந்து டவுனாக போயிடுங்கண்ணா. மேக்ஸ் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ படிக்காதவங்க கூட இப்போ நீங்களாம் உங்கள் வயசானவங்க படிக்காத வீட்டில் இருப்பாங்க நிறைய பேர், அவங்க மனக்கணக்கெலாம் போடுவாங்க. அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை ஒரு மேக்ஸை பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மேக்ஸை பார்த்து பயப்படுறீங்க. இது என்ன லாஜிக் எனக்கே தெரியலக்கண்ணா. ஸோ மேக்ஸ் இல்லாத குரூப்பு எந்த குரூப்புனா நீங்கள் எடுத்துங்க, உங்களுக்கு எந்த குரூப் பிடிக்குமோ அதை எடுங்க. நான் எந்த ஒரு இதுவும் நான் உங்களுக்கு இன்வால்வ் ஆகலை.
பட்டு நீங்கள் எடுக்கிற குரூப்பில் மேக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சைன் பண்ண முடியும், லைஃப்பில் நல்லா வர முடியும் கண்ணா. எந்த டிகிரியும் தைரியமாக நீங்கள் படிக்கலாம். நீ வாடா, நீ இது இல்லையா அது போகலாம், அது இல்லையா அதில் போகலாம். மேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கீழே தான் கண்ணா போகணும். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை கண்ணா. ஸோ ஓகே, பாய்.